மைவி3 ஆட்ஸ் பற்றின ஒரு புது தகவல் தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எஸ், ஆமாங்க, மைவி3 ஆட்ஸ் பற்றி ஒரு நியூ அப்டேட் வந்திருக்குங்க. மைவி3 ஆட்ஸ் பற்றின ஒரு அறிக்கை வெளியாகி உள்ளதா ஒரு தகவல் வந்திருக்குங்க. ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா மைவி3 ஆட்ஸ் கம்பெனி செயல்பட கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஹியரிங் டேட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 2 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை பற்றின தகவலும் வந்திருக்குங்க. அதாவது ஒரு அறிக்கை வந்திருக்குங்க. இப்போ என்ன கம்ப்ளைண்ட் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அவங்க எப்படி விசாரிப்பாங்க, எந்த வகையில் விசாரிப்பாங்க, நேரடியாகவோ இல்லை மறைமுகமாகவோ எப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க கிட்ட விசாரிப்பாங்க, எத்தனை கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றத கோர்ட் விசாரிச்சுட்டே இருக்காங்க. இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா அறிக்கையில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மைவி3 ஆட்ஸ் மார்க்கெட்டிங் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் குற்றப்பத்திரிகை இதுநாள் வரையும் தாக்கல் செய்யப்படவில்லை அப்படின்ற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. EOW காலதாமதம் செய்து வரதாகவும் அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இது குறித்து விரைவில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு நிறுவனம் சார்பில் 24/6/2025 ரிட்டன் மனு தாக்கல் செய்யப்பட்டு கடந்த 26/6/2025 விசாரணை நடைபெற்றதாகவும் சொல்றாங்க. அதே சமயம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டி EOWவிடம் கவுண்ட் கேட்டது அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு. கவுண்ட் அப்படின்னா நிறுவனத்தின் மீது மொத்தமாக எவ்வளோ நபர்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கவுண்ட் தான் கேட்டிருக்காங்க. கோர்ட் இந்த கவுண்ட் கேட்டு தான் உத்தரவிட்டிருக்காங்க. அண்ட் வரப்போற 2/7/2025 அன்றைய தினம் EOW மைவி3 ஆட்ஸ் நிறுவனத்தின் மீது வழக்கு கொடுத்தவர்கள் அல்லது நபர்கள் விவரம் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் கேஸ் அடுத்த கட்ட நகருக்கு செல்லும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திரால போராட்டம் நடந்திருக்குங்க. மைவி3 உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு போராட்டம் பண்ணதாகவும் சொல்றாங்க. அதுக்காக ஒரு விண்ணப்ப படிவம் வாங்கி முறையா அந்த விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து முறையான அனுமதி வாங்கி ஒரு போராட்டம் நடத்தியிருக்காங்களாம். அதுல பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஆட்கள் இருந்திருக்காங்க. அந்த விண்ணப்ப படிவம் பூர்த்தி செய்வதிலும் சரி அண்ட் நிறைய ஆட்களும் அதுல பேசியிருக்காங்களாம். அண்ட் இது தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா சோஷியல் மீடியால பார்த்துட்டு நிறைய பேர் இதுக்கு ஆதரவாகவும் கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாம நாம எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் முறையாக அனுமதி பெற்று உண்ணாவிரதம் இருந்தால் அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரியும் கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக போராடி ஆகணும், இங்கே எல்லாரும் ஒன்றா சேர்ந்து போராட்டம் பண்ணால் நமக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும். ஆந்திராவை மாதிரியே தமிழ்நாட்டிலையும் நாமளும் சீக்கிரமாக மைவி3 நிறுவனம் துவங்க கோர்ட்டில் கேஸை முடித்து விரைவில் தீர்ப்பு வழங்க கோரி மைவி3 உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து அமைதியான முறையில் போராட்டம் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு போராட்டம் எதுக்காக அப்படின்னா இந்த மைவி3 ஆட்ஸை நம்பி பல லட்சம் பேர் இருக்காங்க. ஸோ சீக்கிரமாக கேஸை முடிக்கிறதுக்கும் அண்ட் இந்த ஒரு மைவி3 ஆட்ஸ் நிறுவனத்தை நம்பி நிறைய பேர் அவங்களோட வாழ்வாதாரத்தை இழந்திருக்காங்க. ஸோ அது திரும்ப கொண்டு வரதுக்கும் சரி. ஸோ இதுக்காக தான் இந்த கேஸை சீக்கிரம் முடிச்சிருங்க. அண்ட் தமிழ்நாட்டை தவிர்த்து கேரளாவிலையும் இதே மாதிரி கேஸ் கொடுத்துருக்காங்களாம். பட் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியலைங்க. இந்த கேஸோட ஸ்டேட்டஸ் எந்த மாதிரி இருக்கு, கேரளாவில் மைவி3 ஆட்ஸ் முடக்கப்பட்டதா சொல்றாங்க. அண்ட் இந்த ஒரு விஷயத்தை பற்றி இன்னும் சில பேர் என்ன கமெண்ட்ஸ் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா ஆந்திரா மக்கள் விழிப்புணர்வு ஆயிட்டாங்க, தமிழன் உணர்வு பின்னோக்கி போகிறது, இது நம்ம எப்போவோ எடுத்திருக்க வேண்டிய முடிவு அப்படின்னு சொல்றாங்க. இதே மாதிரி நம்மளும் போராட்டம் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் கமெண்ட்ஸ் தெரிவிக்கிறாங்களாம். குற்றப்பத்திரிகை என்பது மைவி3 ஆட்ஸ் நிறுவனத்தின் மேல் குற்றம் சாட்டி ஏமாந்தவர்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்ஸ் அடிப்படையில் தான் புலன் விசாரணை செய்து நேரடி களத்தில் ஆய்வு செய்ய போறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த புலன் விசாரணையின் போதுதான் இதுல எவ்வளோ உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படின்றத கணக்கிட்டு தீவிர விசாரணையும் நடக்க போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் குற்றப்பத்திரிகை தயார் செய்து
டேன்பிட் கோர்ட்டில் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியும் இருந்துச்சு. ஆனால் வந்திருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட் அளவு வந்து மிக கம்மியாக தான் இருந்துச்சுங்க, மிக குறைவு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது கேஸ் வந்து தோல்வி அடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா வரப்போகிற ஜூலை 2 இருந்து 2 அல்லது 3 ஹியரிங் நடைபெறும் அப்படின்ற மாதிரியும் ஒரு அப்டேட் வந்து வந்திருக்குங்க. இந்த மாதிரி தாங்க ஒரு தகவல் வந்து வந்திருக்கு. அண்ட் இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் myvi3 ஆட்ஸ் நிறுவனம் வந்து மறுபடியும் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் சில பேர் வந்து ஓப்பன் ஆகாது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அண்ட் இதில் வந்திருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த myvi3 ஆட்ஸ் கம்பெனி மேலே ஒரு சில பேர் மட்டும்தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களாம். அதாவது லட்சக்கணக்கில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியில் ஆயிரக்கணக்கில் மட்டும்தான் கேஸ் கொடுத்துருக்கிறதாகவும் ஒரு தகவல் வந்து வந்திருக்குங்க. ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் 2-3 ஹியரிங்கில் இந்த கேஸ் வந்து முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் இதோட ரிசல்ட் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. இந்த 2-3 ஹியரிங் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ரொம்ப சீக்கிரமாக வெகு விரைவில் நடக்க போகிறதாகவும் சொல்கிறாங்க. இந்த ஹியரிங் டேட் வந்து சீக்கிரத்தில் முடிஞ்சால் ரொம்பவே நல்லா இருக்குங்க. பிகாஸ் இந்த ஒவ்வொரு ஹியரிங் டேஸ்க்கும் நிறைய கேப் வந்து இருக்குங்க. ஒரு 10 டேஸில் இருந்து 20 டேஸ் வரைக்கும் டைமிங் வந்து போயிட்டே இருக்குங்க. ஜூலை 2 வேறு ஏதாச்சும் புது அப்டேட் வந்து வந்துச்சு அப்படின்னா அதையும் நம்ம சேனலில் வீடியோவாக போஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ தாங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணுறதை தவிர்த்து இப்போ எந்த ஒரு சொல்யூஷனுமே இல்லைங்க. ஸோ அடுத்து ஏதாச்சும் myvi3 ஆட்ஸ் பற்றி புது அப்டேட் வந்துச்சு அப்படின்னா அது நம்ம சேனலில் வீடியோவாக போஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன்.